எஸ்ஐஆர்னால நிறைய வாக்குகள் வந்து இப்ப நம்ம தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான் என திமுக அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கும் என்பதற்கு சான்றாக இந்த திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டதில் மகிழ்ச்சி. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் 2.0 ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும் என்பதற்கு மக்களுடைய முகத்திலே படர்கின்ற மகிழ்ச்சி ரேகையே சாட்சியாக இருக்கின்றது. சார், சென்னை எப்படி சார்? சென்னை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைத்தான். வாக்கு சதவீதம் பார்த்தால் கூட 2021 ஆண்டு 2024 ஆண்டு 2 தேர்தலிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. அதே போல்தான் இப்போது நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவு பதிவான கணக்கை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவு வாக்கு வித்தியாசம் இல்லை. அவை எப்பொழுதும் போல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னை இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். நிறைய வாக்குகள் வந்து இப்ப நம்ம வாக்குப்பதிவு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு தான் சற்றேறக்குறைய இந்த தேர்தலிலும் சென்னையை பொறுத்தளவில் நடந்திருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.